சந்திரகாந்த கல். சந்திரகாந்தம், சூரியகாந்தம் என்று இரண்டு கற்கள் பழைய புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியகாந்தம் சூரிய ரட்சுமிகளை காந்தம் மாதிரி ஆக்கர்ஷித்து இழுத்து வைத்து கொண்டு நெருப்பாக கக்கும். லென்ஸில் சன்லைட்டை கான்சன்ட்ரேட் பண்ணினால் பொறி வருகின்றதல்லவா, அதையே இன்னும் தீவிரமாக பண்ணுவதுதான் சூரியகாந்தம். சந்திரகாந்தம் இதற்கு நேர்மாறாக சந்திரிகையை தனக்குள்ளே ஆக்கர்ஷித்து ஜில்லென்று ஜலமாக அடிக்கும். அப்படிக்கு சந்திரகாந்தக்கல் பௌர்ணமி சந்திர கிரணங்களை உள்ளே வாங்கி கொண்டு ஜலம் வடிப்பதை பெரியவர் ஒருவர் பார்த்தார். உடனே அந்த ஜலத்தையே எடுத்து சந்திரனுக்கு அர்க்கியம் சமர்ப்பணம் என்று கொடுத்து விட்டார். சூரியனுக்கு கற்பூரம் காட்டுவதை விடவும் இப்படி சந்திரனுக்கு சந்திரபல ஜலத்தால் அர்க்கியம் காட்டுவதை அசட்டுத்தனம் என்று சொல்வார் சிலர். சூரியன் இல்லாவிட்டால் கற்பூரம் என்ற ஒன்று இல்லை என்று ஆகிவிடாது. 4 நாள் வெயில் அடிக்காவிட்டால் கற்பூரம் பிடித்து கொள்ளாது என்கின்ற அளவுக்குத்தான் அந்த இரண்டுக்கும் சம்பந்தம் உண்டு. ஆனால் சந்திரகாந்த ஜலமோ சந்திரன் இல்லாமல் உண்டாகவே முடியாது. அந்த ரட்சுமி இந்த கல்லுக்குள்ளே போய்தான் ஜலமாக வடிகின்றது. சூரியன் மகா ஜோதிஷ், கற்பூரம் சித்தனூண்டு சுடர் என்கின்ற மாதிரி அம்பாள் வாங்மயி. இந்த சோத்திரத்தில் ஏதோ கொஞ்சம் வார்த்தைகளைத்தான் என்று முதலில் உபமானம் சொல்லிவிடலாம். இந்த இரண்டாம் உபமானத்தில் அம்பாளுடைய கிருபை என்னும் பூர்ண சந்திரனின் கிரணத்தில் ஏதோ சிலது சந்திரோபலம் மாதிரி கல்லாயிருக்கின்ற தன்னுடைய மனசுக்குள்ளேயும் புகுந்துதான் கவிதா தீர்த்தத்தை பெருக்கெடுக்க பண்ணியிருக்கின்றது என்று ஆச்சாரியார் சொல்கின்றார். எது இல்லாவிட்டால் இது உண்டாகிய மாதிரியே இருக்காதோ அந்த தாய் சரக்கு இதனால் உபச்சாரம் என்றால் ரொம்பவும் அசட்டுத்தனம்தானே அது. ஆனாலும் ஒரு பெரியவரே அர்க்கியம் கொடுப்பதை பார்த்ததால் தான் தானும் இப்படி பண்ணலாம் என்று ஆச்சாரியார் பலம் பெற்றிருக்கின்றார். அவர் ஆசேது ஹிமாச்சலத்தை சுற்றினவர் அல்லவா. அதில் ராமேஸ்வரத்தில் சேது ஸ்நானம் மிகவும் விசேஷம். மற்ற இடங்களில் சில புண்ணிய காலங்களில் மட்டும்தான் சமுத்திர ஸ்நானம் பண்ண முடியும். ராமேஸ்வரத்திலோ சமுத்திரமே புண்ணிய தீர்த்தம் ஆதலால் எல்லா காலங்களிலும் எந்த நேரத்திலும் அங்கு ஸ்நானம் செய்யலாம். பல திக்குகளில் இருந்தும் தினமும் அங்கு ஸ்நானம் செய்வதை ஆச்சாரியார் பார்த்திருக்கின்றார். தாமும் அந்த புண்ணிய தீர்த்தத்தில் அதனால் அவர் நீராடி இருக்கின்றார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.